ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் பயணங்கள் பிளஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லோயர் பெர்த் சேஃபா இல்லைன்னா எந்த பெர்த் நமக்கு வந்து சேஃப், எது வந்து பெஸ்ட் டு ஸ்லீப் அப்படிங்கறத நம்ம எல்லா பெர்த்தும் டீடைல் பார்க்கலாம். நான் எல்லா பெர்த்லயும் உங்களுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்றேன், நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா பெர்த்துக்குமே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்பர் பெர்த் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்பர் பெர்த் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு தான் பெஸ்ட் பெர்த்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, ஸோ பாசிட்டிவ் பார்த்துடலாம். இந்த சீட் வந்து நம்ம எப்பொழுதும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா 10 டூ 6 தான் வந்து தூங்க முடியும். ஆனா இந்த அப்பர் பெர்த்ல நீங்க அதுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு கிடையாது. நம்ம எப்பனாலும் போய் படுத்துக்கலாம். அதனால எப்பொழுதும் இந்த சீட்ட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம டே டயத்துல கூட நம்ம தூங்குனா கூட இது தூங்கிக்கலாம். இப்ப நம்ம லாங் டிராவல் போறோம். மோர் தென் 24 ஹவர்ஸ் மேல போறோம்னா கூட நம்ம டே டயத்துல எந்த விதமா படுக்கனா கூட அப்பர் பெர்த் பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டிஸ்டர்பன்ஸ் யாரும் கிடையாது. ஸோ அப்பர் பெர்த்ல வந்து யாரும் புதுசா அண்டர்ஸ்டட் டிக்கெட்டோ யாரோ ஒருத்தவங்க வந்து அப்பர் பெர்த்ல இருந்து மேல ஏறி உட்கார மாட்டாங்க. ஸோ அப்பர் பெர்த் எப்பவுமே யாருமே எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதோட கூட நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது யாரும் எழுப்ப மாட்டாங்க. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் நல்லா தூங்கலாம். ஓகேங்களா? அதோட நம்ம முக்கியமான லக்கேஜ் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட லேப்டாப் இல்லன்னா கோல்ட் ஆர்னமெண்ட்ஸ் எதுனாலும் கூட நம்ம வந்து நம்ம சேஃபா வச்சுக்கலாம். நம்மோட கண்ட்ரோல்ல நம்ம வச்சுக்கலாம். அதனால பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதோட கூட பார்த்தீங்கன்னா, சேஃப். ஸோ நமக்கு எந்த இதுவுமே இப்போ இ இ இப்ப நான் அனலைஸ் ஸ்டடி பண்ணதுல பார்த்தீங்கன்னா, எ எந் திருடு போகாம இருக்கிறது ஒரு பெர்த் அப்டின்னா அப்பர் பெர்த்தா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்பர் பெர்த்ல எந்த விதமான திருடு யாரும் வந்து மேல ஏறி எடுத்துட்டு போறது அந்த மாரி காரியங்களே இருக்காது. ஸோ அப்பர் பெர்த் இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன கஷ்டம், டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்பர் பெர்த்ல இருக்குதுன்னா, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ட்ரெயின்ல போறாங்கன்னா, அவங்கள வந்து ஈஸியா ஏற முடியாது. சின்ன குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க, வயசானவங்க கஷ்டப்படுவாங்க. ஈவன் ஒரு சிலவங்க அடல்ட் கூட சம்டைம் மேல ஏறுறதுக்கு கூட கஷ்டப்படுவாங்க. அந்த மாரி சூழ்நிலை இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி வாஷ்ரூம் போ வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த மாரி இடத்துல நம்ம அடிக்கடிக்கு மேல இருந்து கீழ இறங்குறதுக்கு ஒரு அன்னீஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்பர் பெர்த்ல நம்ம வந்து வெளியில என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க முடியாது. நேச்சுரல் சீன்ஸ் எதுவும் பார்க்க முடியாது. இப்போ ஒரு ரிவர் போகுது, ஒரு இயற்கையான கிரீனரி சீன் இதெல்லாம் பார்க்க முடியாது. பிளஸ் நமக்கு ஸ்டேஷன் கூட பார்க்க முடியாது. எந்த ஸ்டேஷன் வருது, அதெல்லாம் கூட நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சோ இந்த மாரி காரியங்கள்ல அப்பர் பெர்த்ல டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஓகேங்களா? சோ நீங்க பார்த்துக்கோங்க. இது இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நீங்க உங்களுக்கு பிடிச்ச பெர்த்னா அப்பர் பெர்த். உங்களுக்கு வேணும்னா இத செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைட் அப்பர் பார்க்கலாம். சைட் அப்பர்ல பார்த்தீங்கன்னா அப்பர் பொறுத்த போல சேம் தான். சேம் தான். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? இதுல என்னன்னா, அ அ என்ன அட்வான்டேஜ்னா, அப்பர் பெர்த்ல என்ன அட்வான்டேஜ்னா, இதோட ஹைட் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி தான். அப்பர் பெர்த் மாரி ரொம்ப ஹைட் கிடையாது. அதனால ஈஸியா சின்ன பிள்ளைங்க, கொஞ்சம் அடல்ட்லாம் ஈஸியா ஏற முடியும். ஓகேங்களா? அ இதுல டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதுல அப்பர் பெர்த்ல என்ன இருக்கோ அதே மாரி தான். ஆனா வந்து என்னன்னா, இதுல வந்து கொஞ்சம் லென்த் கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? இந்த சீட்டோட லென்த் இப்ப சப்போஸ் ஹைட்டா இருக்காங்க அப்டின்னா, இது கொஞ்சம் அவங்களுக்கு அன்ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் லோயர் பெர்த் பார்க்கலாம். லோயர் பெர்த் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எல்லாத்துக்கும் பிடிச்ச பெர்த் அப்டிங்கன்னா லோயர் பெர்த் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஈவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றவங்க, லேடீஸ், கிட்ஸ் ஈவன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வயசானவங்க, மேல சீனியர் சிட்டிசன்ஸ், சிக்கா இருக்கிறவங்க எல்லாமே லோயர் பெர்த் தான் யூஸ் பண்ணுவாங்க. அட்வான்டேஜ் பார்த்துடலாம். ஓல்டர் பீப்பிள்ஸ்க்கு ஈஸி. நம்ம எங்கேயும் வெளில ஈஸியா வாஷ்ரூம் போய்க்கலாம். நமக்கு வந்து சாப்பாடு இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இன்னும் பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் பாயிண்ட் பக்கத்திலேயே இருக்கும். நம்ம வெளில நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். அ எல்லாமே கிட்ஸ் இப்போ குழந்தைகள் வச்சுக்கிற லேடீஸ் எல்லாத்துக்குமே இது வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அட்வான்டேஜஸ் இதுல இருக்குது. ஆனா இருக்குறதுலயே ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற ஒரே பெர்த் தான் லோயர் பெர்த் தான். ஓகேங்களா? எப்படின்னா, அ எல்லா லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் எப்பனா வெளில இருந்து இப்ப வர்றாங்க, புதுசா அண்டர்ஸ்டட் வர்றாங்க, யாராவது வர்றாங்க அப்படின்னா, அவங்க உட்கார்ந்துக்குவாங்க. அடுத்து வந்து தூங்குறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்ப 10 டூ 6 தூங்க முடியும். சப்போஸ் உங்க ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டூ மதுரை பார்த்தீங்கன்னா 5:00 கிளம்பும். பார்த்தீங்கன்னா 10:00 தான் சேலம் ரீச் ஆகும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல நம்ம தூங்கவே முடியாது. 2:45க்கு மதுரை வந்துரும். தூங்குற டைம் வந்து இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து நைட் ட்ரைம் ஜர்னி பண்றீங்க. நீங்க 10:00 தான் ட்ரெயின் ஏறுறீங்க, 9:00 தான் ஏறுறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஸ்லீப்பர் பெர்த்த இது லோயர் பெர்த்த யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அன்டிஸ்டர்ப்டுனால இருக்கும். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அ சேஃப் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். இப்ப சப்போஸ் உங்கள வந்து திருடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஸ்டடி பண்ணதுல யாராவது ஒருத்தவங்க வர்றாங்கன்னா, லோயர் பெர்த், சைட் லோயர் இதுல இருக்கிறதெல்லாம் திங்ஸ் அவங்க ஈஸியா வந்து ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுறாங்க. வந்து டக்குனு எடுத்துட்டு போயிடுறாங்க. பிளஸ் வெளியில இருந்துகிட்டே, ட்ரெயினுக்கு வெளியில இருந்துகிட்டே உள்ள கைவிட்டு எடுக்குறாங்க. அப்படிங்கும்போது லோயர் பெர்த் அந்த சைட் லோயர்ல உள்ளவங்களுக்கு சேஃப் கம்மின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அத பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைட் லேயர்ல சேமஸ் தான். வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு லோயரோட என்ன அட்வான்டேஜ்னா, நல்ல வியூஸ் பார்க்க முடியும். ஓகேங்களா? நல்ல நேச்சுரல் சீன்ஸ், கிரீனரிஸ் எதுவுமே பார்த்துட்டு வர முடியும். டிஸ்டர்பன்ஸ் இது டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, லோயர்ல இருக்க சேம் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்டர்பன்ஸ் அது ரொம்ப அதிகம். லோயர் பெர்த்த விட. ஏன்னா ரொம்ப பேர் அண்டர்ஸ்டட் எல்லாம் பேரு சைட் லேயர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மாரி சேஃப்டி இஷ்யூஸ் அதிகம். ஏன்னா, இப்போ ட்ரெயின்ல வெளியில இருந்து எடுத்தாங்கன்னா, அந்த சைட் லேயர்ல ரொம்ப வியூ வந்து அவுட் சைட் தெரிறதுனால ஈஸியா திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மிடில் பெர்த்த பார்த்துடலாம்.
சோ எல்லாருமே இன்னைக்கு இன்னைக்கு இருக்கறதுலயே மிடில் பெர்த்தா ரொம்ப அட்வான்டேஜ் கம்மின்னு சொல்றாங்க. ஆனாலும் அதுல ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது. எப்படின்னா, இப்ப சப்போஸ் நம்ம ஈஸியா வந்து ஏற முடியும். அப்பர் பெர்த் மாரி நம்ம கஷ்டப்பட தேவையில்ல. பிளஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு மிடில் பெர்த் வேணும் அப்டின்னா, நம்ம ஈஸியா கிடைக்க முடியும். இன்னைக்கு லோயர் பெர்த் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா மிடில் பெர்த்த நீங்க நீங்க வந்து பெர்த் பிரிஃபரன்ஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஓகேங்களா? அதுல கூட யாருமே வந்து நீங்க இந்த பெர்த்த வாங்கிக்கோங்க. லோயர் பெர்த் எடுத்தீங்கன்னா, நம்ம யாராவது நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண கேட்பாங்க. அத யாரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீட் எப்போதுமே கிளீனா இருக்கு. ஏன்னா, எப்படியும் இந்த சீட்ட வந்து யாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால கிளீனா தான் இருக்கும். ஈஸியா வந்து நம்ம இறங்கிக்கலாம். இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அ நம்ம வெளியில அ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இது வந்து ஸ்லீப்பிங் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இங்கேயும் அஃபெக்ட் ஆகும். நம்ம வந்து எப்பொழுதுமே இந்த சீட்ட நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டே டயத்துல இது யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அ டே டயத்துல யூஸ் பண்ண முடியாது. சோ இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு சீட்ட மிடில் பெர்த்த செட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போறவங்க அப்படின்னா, இன்னும் வந்து அந்த சீட்ட கரெக்ட்டா டைப் பண்றதுக்கு 2 பேர் வேணும். சப்போஸ் லேடீஸ் மாட்டம் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கஷ்டம். அந்த சீட் செட் பண்றதும் கஷ்டம். பிளஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ லோயர் பெர்த்ல உள்ளவங்க வந்து படுத்துட்டாங்க. திடீர்னு நம்ம மிடில் பெர்த்ல இருந்து ஏர்றோம்னா, அவங்கள எழுப்பி நம்ம மிடில் பெர்த்துக்கு வேணும் இந்த மாரி கேட்கணும். இந்த மாரி காரியங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா? கடைசியா பார்த்தலாம் பெர்த் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா, அப்பர் பெர்த்துக்கும், சைட் அப்பருக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்பர் பெர்த்துக்கு 189 சென்டிமீட்டர், சைட் அப்பருக்கு 169 சென்டிமீட்டர்ஸ், 57 சென்டிமீட்டர் விட்த். ஓகேங்களா? ஸோ இதான் நீங்க நான் இப்ப எல்லாத்தோட டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் சொல்லிக்கிறேன். சைட் அப்பர், லோயர், அப்பர், மிடில். ஓகேங்களா? உங்களுக்கு எது பெஸ்ட்டா இருக்குதோ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.